நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினைந்து 8/2015 ஆடி 30 சனிக்கிழமை. பிரதம திதி இரவு 10:24 வரை, பின்பு துதிகை. மக நட்சத்திரமானது பின்னிரவு 4:55 வரை, பின்பு பூர நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று 3ஆம் வீட்டில் இருப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சூரியன் செவ்வாய் 2இல் இருப்பதால் உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். 2ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது, சந்திரனானவர் 2இல் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் நல்லது பல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, சந்திரனானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சந்திராசிரமமானது முடிந்து விட்டதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் ஏற்படும். மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மகர ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு தேவையற்ற சோதனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று சுக்கிரனுடன் இருப்பது, 6இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும்.
உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகக்கூடிய அமைப்பு, மருத்துவ செலவுகள் குறைந்து மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரனானவர் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். குரு சேர்க்கை பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இனி ஜோதிட தகவல். சுப முகூர்த்த நாள்ல ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுது நமக்கு சாதகமான வளர்ச்சிகளை உண்டாக்கும் என்பது நமது நம்பிக்கையாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் சுப நட்சத்திர சுப யோக நாட்களில் நல்ல காரியங்களை செய்வோம். அதுபோல் சுப திதி இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல காரியங்களை செய்வோம். சுப யோக சுப நட்சத்திர சுப கிழமை இருக்கக்கூடிய நாள் மட்டும் இல்லாமல் சில நாட்கள் கரி நாள்னு இருக்கும். கேலண்டர் பார்த்தீங்கன்னா இன்று கரி நாள்னு போட்டிருப்பாங்க. அந்த கரி நாள் ஒரு உகந்த நாள் அல்ல, ஒரு இருண்ட நாள். அந்த நாட்களில் மங்களகரமான சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அது சாதகமான பலனை ஏற்படுத்துவாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கரி நாள் என்பது வருடத்தில் 34 நாட்கள் வரும். அது எந்த குறிப்பிட்ட சில நாள் உண்டு, ஒவ்வொரு மாதத்திலும் சில குறிப்பிட்ட நாள் உண்டு. தமிழ் தேதியை ஒட்டி வரக்கூடிய நாள், இந்த தமிழ் தேதியை ஒட்டி வரக்கூடிய அந்த கரிநாள் நாட்களில் மங்களகரமான சுபகாரியங்களை தவிர்த்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சூரியனுடைய வெப்பமானது அந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்பது ஒரு விதி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ் தேதியில் தை 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் கரிநாள் ஆகும். அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட தமிழ் தேதி நாட்களில் கரிநாள் ஏற்படும். அந்த நாள் என்ன நல்ல கிழமையாக இருந்தாலும், புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி நல்ல கிழமையாக இருந்தாலும், நல்ல சுப நட்சத்திரமாக இருந்தாலும், சுப ஓரை சுப யோகமாக இருந்தால் கூட கரிநாள் நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கரிநாள் நாட்களில் சுபகாரிய சுப முயற்சிகளை செய்யணும்னு இருந்தால் அன்னைக்கு என்ன பண்ணால் சூரிய உதயத்திற்கு முன்போ அல்லது சூரிய உதயத்திற்கு பின்போ கரிநாள் நாட்களில் சுபகாரியங்களை செய்யலாம். நேர்களே, இதுவரை கரிநாள் பற்றி விளக்கங்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.